வீக்கா பற்றி ரமேஷ்குமார் சார் வந்து பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து நம்ம வீக்கா பற்றின நிறைய டீட்டெயில்ஸ், மகாநதியில் எப்படி ஷூட் போச்சு, அந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பகிர்ந்திருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு. வீக்கா வந்து எப்படி முன்னாடி வந்து நம்ம நிவீனும் காவேரியும் தானே நிறைய வந்து ஷூட் வந்து இருந்தது. அப்போ தானே மகாநதி ஃபஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்து ஃபுல்லாகவே அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய் வந்தார். ஆனால் இருந்தாலும் கொடைக்கானல் தான் நிறைய ஷூட் பண்ணாங்க இல்லையா? அப்போ கொடைக்கானலில் என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது, எப்படி ஊரில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஷூட்லாம் எடுத்தாங்க. 3 o'clock எழுந்து வந்து டீ போட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதை வந்து அவங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஷூட்டுக்கே போவாராம். ஆனால் வந்து 4 o'clock அங்கே இருக்கணுமா அவர். அவ்வளோ குளூரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் எல்லாருமே. அந்த குளூரில் ஒரு டைமில் ஷூட்டே நடக்காதான், ஒரு டைமில் நடக்குமா, ஒரு டைம் நடக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, ரமேஷ்குமார் சார் ஏன் வரல, எதனால் கொஞ்ச நாள் காணாம போயிட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து இருந்தது, அதை பார்க்கறதுக்காக நான் காண போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவ்வளோ வந்து குளிரில் கூட ஆனால் டைரக்டர் மட்டும் ரொம்ப வந்து கூலாக வந்து வந்து ஒரு ஷார்ட்ஸும் ஒரு வந்து பனியனும் போட்டுட்டு அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ட் பண்ணுவார். எல்லாமே வந்து அவர் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரை பற்றி, டைரக்டர் சார் பற்றி, பிரவீன் சார் பற்றி அவ்வளோ அழகாக வந்து அவர் எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றியும் சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம மகாநதி சீசன் 2 பற்றியும் சில வந்து ஹிண்ட் வந்து கொடுத்தாருன்னே சொல்லலாம். என்னென்னா வந்து மகாநதி சீசன் 2 வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டு வந்து வந்து எடுக்கிற ஃபிலிம் எப்படி வந்து அடுத்து நம்ம யோசிப்போமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் மகாநதி. நம்ம மகாநதி வந்து அடுத்த பார்ட் வருமானு சீசன் 2 வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகாநதி மாதிரி ஒரு சீரியல் வரத்துக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஏன்னா மகாநதி மாதிரி வந்து சீரியல் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சீரியல் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சீரியலுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து கண்டிப்பாக வரச்சு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மறைமுகமாக அவர் சொல்லிட்டு இருந்தார். அதனால் கண்டிப்பாக வந்து மகாநதி சீசன் 2 இருக்குது. அதே மாதிரி நம்மளோட அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வராங்களா, ஸ்டார்ஸ் எல்லாருமே வராங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்போது வந்து சிங்கப்பூர் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனில் தான் கண்டிப்பாக வந்து ரிவீல் பண்ணுவாங்க இந்த விஷயத்த. இந்த மாதிரி வந்து மகாநதி வந்து சீசன் 2 இருக்குது, அதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் காத்துட்ருக்கோம். அதே மாதிரி ரமேஷ்குமார் சாரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மகாநதி பற்றி சொன்ன உடனே நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதில் பசுபதின்ற கேரக்டர் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதே பசுபதி கேரக்டர் வந்து மகாநதி சீசன் 2லேயும் வந்து தொடருமா, ரமேஷ்குமார் சார் தான் வந்து இறங்குவார் அதிரடியா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.